பிரியாணினா அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான வேலை டயட் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக முஸ்லீம் பாய் வீட்டு தம் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். இதுதான் வந்து நமக்கு பிரியாணி செய்ய போகிறதுக்கான தேவையான பொருள். எல்லாமே வந்து ஹெல்த்தி தான். பிரியாணியில் ஒரே ஒரு திங் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயில் தான். இன்னைக்கு நம்ம வந்து ஆயில் வந்து சேர்க்க போகிறதே இல்லை. இப்போ அம்மா செய்ய போகிற பிரியாணி மொத்தம் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. இந்த பிரியாணியில் நம்ம மொத்தமாக 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம நெய் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கீ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க. 1 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கோம். சிக்கன் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது சிக்கன் பிரெஸ்ட் தான் வாங்கணும். ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட்டில் தான் நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கார்ப்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ சிக்கன் பிரெஸ்ட் நீங்கள் டயட்டில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. சிக்கன் பிரெஸ்ட் வந்து 1 kg வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 1/2 kg ரைஸ். ஸோ நீங்கள் ரைஸ் இந்த பிரியாணி சாப்பிடும்போது ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து பீஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ பீஸ் நிறைய சாப்பிட்டா இது வந்து வெயிட் சேராது. பீஸ் இதை நிறையா சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சிக்கன் பிரெஸ்ட்டில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப கம்மியான ஃபேட் அண்ட் கார்ப்ஸ் வந்து இருக்குது. இந்த பிரியாணி நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்குல நமக்கு கார்ப் சோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கார்ப் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த கார்ப்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த சிக்கன், இந்த உருளைக்கிழங்கு ப்ளஸ் நம்ம கொஞ்சோண்டு ரைஸ் எடுக்கும்போது நமக்கு ஒரு டூ டிஃப்ரெண்ட் கார்ப்ஸ் கிடைக்கும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து இதில் வந்து கிடைக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்தியான டயட் பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க இப்போ நமக்கு அம்மா வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி செஞ்சு காட்டுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து இப்போ நம்ம கரம் மசாலா அடிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 15 ஏலக்காய், 15 கிராம்பு, ஒரு சிறிய அளவு பட்டை, இந்த முழு பூண்டை வந்து அப்படியே ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மிக்சியில் போட்டு உங்களுக்கு இதை அடித்து கொண்டு வரேன். இப்போ நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காவை வந்து நம்ம வந்து பொடியாக்கிக்கிறணும். கொஞ்சம் பொடியாக ஆக்கின பிறகு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம அடித்து இப்படி அடித்து கொண்டு வந்திருக்கேன். இது மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மீடியமான வெங்காயம்ப்பா, இதில் ஒரு 4 எடுத்திருக்கேன். இதை வந்து உங்களுக்கு நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பட்டை, சின்ன பட்டை, 2 அன்னாச்சி பூ, இது பிரிஞ்சி இலை, நெய் எடுத்திருக்கேன், தயிர், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி, 1 கிலோ சிக்கன். இது சிக்கன் வந்து நான் கழுவி எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம இதை போட்டு தான் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சட்டி வச்சுருக்கோம்ப்பா. இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம். சின்ன பட்டை போட்டுக்குருவோம், 2 அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை. இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்குருவோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்குருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்குப்பா. இப்போ இதோட நம்ம வந்து 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கணும் இல்லையா, அதை இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தோடையே இந்த உருளைக்கிழங்கே நம்ம வதக்கிக்கிறோம். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டு வதக்கியிருக்கோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஷேடாக வந்துருச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம வெட்டணும். அப்போ தான் நம்ம பிரியாணி சாப்பிடும் போது உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இல்லாட்டா சிறுசாக போட்டிங்கனாக்க இது வந்து உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கணும். இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கோம், லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுருந்தோம்லப்பா, அடிச்சு வச்சோம்னா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கிறோம்ப்பா. வதக்குறதுல நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அடி பிடிக்காமல் நம்ம நல்லா வதக்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இப்போ சிக்கனை போட்டுக்குவோம். இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கிறோம். இப்போ என்கிட்ட வந்துப்பா பிங்க் சால்ட்டு காலியாகிருச்சு. அதனால் நான் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். அதாவது சிக்கனுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன், கல் உப்பு போடுறேன். பிங்க் சால்ட்டு இல்லைன்னா நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிறணும்ப்பா. வதக்குறது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/4 வாசி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சிக்கனோட போட மேத சிக்கனும் இது சேர்ந்து வேற மேத இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். அதனால நான் தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அரிசி ஆட் பண்ண மேத இப்போ இந்த உருளைக்கிழங்க சேர்ப்பேன். ஒரு உருளைக்கிழங்குல வந்து நான் 4 துண்டு போட்டிருக்கேன். அதனால ஈஸியாக அதுலேருந்து நம்ம வதக்கும் போது இதை எடுத்துடலாம்.
இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா வதங்கியிருக்குப்பா. இப்போ ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி, இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். புளிக்கரண்டி பாது, புளிக்கரண்டியில் 2 கரண்டி நான் தயிர் விடுறேன். 100 ml தயிர், ஒரு அரை எலுமிச்சம்பழம். நம்ம இதை வந்து கிளறி விட்டுக்குவோம். சிக்கன்லேயே தண்ணி இருக்குது, நம்ம தண்ணி ஊற்றலப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலே நம்ம வேக விடுவோம். மூடி போட்டுக்குருவோம். அரை கிலோ அரிசி அளந்ததில் நம்மளுக்கு வந்து இதில் வந்து 3 உலக்கு வந்திருக்குப்பா. 3 உலக்கு அரிசிக்கு நம்ம 6 உலக்கு தண்ணி ஊற்றுறோம். 6 உலக்கு தண்ணி ஊற்றுறதுல இப்போ வந்து சிக்கனும் தயிரும் கலந்தனால இதிலே 1 உலக்கு தண்ணி இருக்குது. நம்ம இப்போ இதில் வந்து 5 உலக்கு தண்ணி ஊற்றுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம ரைஸை போடுவோம். இப்போ தான்ப்பா கொதிச்சு வருது. இப்போ வந்து இது வந்து சிக்கன்லேருந்து நமக்கு எண்ணெய் விட்டுருக்கு. அரிசியை கழுவி வச்சுருக்கேன், சீரக சம்பா அரிசி. இப்போ நான் அதை வந்து போடுறேன். அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன்ப்பா. ஊற வச்சு போடுங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மதுரை பக்கத்தில்ப்பா எங்களுக்கு வந்து இந்த சீரக சம்பா தான் சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணால் நீங்கள் பாஸ்மதி சேர்த்துக்கோங்க. இப்போப்பா நம்ம அந்த இஞ்சி பூண்டு இதோட வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இப்போ இதை சேர்த்துக்குருவோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டு இதை வதக்குனனால அதில் உள்ள டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும். டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனுக்கு நம்ம உப்பு போட்டிருந்தோம்ப்பா. இப்போ நம்ம அரிசிக்கான உப்பு போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து கிண்டி விட்டுக்குருவோம். இது 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இன்னும் வேகலை. இதை வந்து நம்ம தம் கொடுக்க போகிறோம். இதை இப்போ வந்து நம்ம மூடி போட்டுருவோம். நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல்லில் வந்து இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அந்த ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம 3/4 பதத்தில் வேக வச்ச இந்த சிக்கன் பிரியாணி தூக்கி தோசைக்கல் மேலே வச்சிடணும். வச்சிட்டோம்னா அந்த ஹீட்டில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா வேகும். இப்போ எதுக்கு செய்கிறோம்னா, இப்போ அடுப்பில் நம்ம வச்சுருந்தோம்னா அது வந்து உங்களுக்கு கறி பிடிக்கும். அதனால பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம வந்து இந்த தம் கொடுக்குறோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் கொடுப்போம்ப்பா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ப்பா. சிக்கன் பிரியாணி நல்லா பொழுன்னு இருக்குப்பா. இப்போ நம்ம இப்படி பிரட்டி விட்டுருவோம். தண்ணி கரெக்டாக இருக்குப்பா. எதுவுமே இதாகலை. உங்களுக்கு நல்லா பொழுன்னு இருக்கு பிரியாணி. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்க ஒரு ஆள் வந்து இந்த பிரியாணியில ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, 5 பீஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி தயிர் பச்சடி வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, இந்த பிரியாணி சாப்பிடுறது அன்னைக்கு மட்டும் நீங்க காலைக்கும் நைட்டுக்கும் ஒயிட் ரைஸ்ல மேடான ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஓட்ஸ், கம்பு, ராகி இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஒயிட் ரைஸ்ல மேடான ஃபுட் வந்து சாப்பிடாதீங்க. நம்ம மதியானம் இந்த பிரியாணி நம்ம ஒயிட் ரைஸ்ல தானே செஞ்சு வந்து சாப்பிட்டுருக்கோம். இதே மெத்தட்ல அப்படியே செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்தியான டயட் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.